வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாவும், நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் இருக்கக்கூடிய ஊட்டிக்கு இனி வரும் காலகட்டங்கள்ல வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது கார்டன் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ப்ராஜெக்ட். சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஊட்டிக்கு பக்கத்துல தேவலா அப்படின்ற இடத்துல ரூபாய் 70.23 கோடி ரூபாய் செலவுல ஒரு ஃப்ளவர் கார்டன் அப்படின்றது அமையவிருக்கு. சோ அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு கார்டன் ஆஃப் ஃப்ளவர்ஸ்ல நிறைய சீசனல் ஃப்ளவர்ஸ் அப்படின்றது டிஸ்ப்ளே பண்ணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா துலிப்ஸ் அப்புறம் விண்ட் ஃப்ளவர் மாதிரியான பூக்கள் இங்க வந்து டிஸ்ப்ளே பண்ணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இதோட சேர்த்து டூரிசத்துக்கு ஏதுவா ட்ரெக்கிங் ட்ரையல்ஸ், எக்ஸிபிஷன் ஹால்ஸ், சில்ட்ரன் பிளே ஏரியாஸ், ஹேங்கிங் பிரிட்ஜஸ் போன்ற பல விஷயங்கள் இந்த ஒரு கார்டன் ஆஃப் ஃப்ளவர்ஸ்ல அமையவிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ப்ராஜெக்ட் மூலமா கிட்டத்தட்ட 2500 பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றதும் உருவாக்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது கிளீன் அப் அண்ட் டீசில்ட் ஊட்டி லேக் ப்ராஜெக்ட். சோ இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி ஊட்டி லேக் அப்படின்றது ரூபாய் 7.51 கோடி ரூபாய் செலவுல ஊட்டி லேக் அப்படின்றது கிளீன் பண்ணப்பட இருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த ஒரு லேக்ல 24 ஹெக்டேர்ஸ் பரப்பளவுல இந்த ஒரு கிளீனிங் ஒர்க் அப்படின்றது நடக்க போகுது. அப்புறம் இதோட சேர்த்து இந்த ஒரு ஊட்டி லேக் உடைய மவுத் சைடுல வந்து ஒரு சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அப்படின்றது ரூபாய் 1.20 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அமைக்கப்பட இருக்கு. சோ அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அப்படின்றது இந்த ஒரு லேக்குக்குள்ள குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக்ஸை வரவிடாம பாத்துக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம லிஸ்ட்ல தேர்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஊட்டி எக்கோ பார்க். சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து இதுக்கு முன்னாடி ஊட்டில இருந்த ரேஸ் கோர்ஸ் இருந்த ஏரியால தான் அமையவிருக்கு. அந்த ஒரு ஊட்டி ரேஸ் கோர்ஸ் ஏரியாவுடைய பரப்பளவு அப்படின்றது 52.35 ஏக்கர். சோ இந்த ஒரு ரேஸ் கோர்ஸை மெட்ராஸ் ரேஸ் கிளப் தான் நடத்திட்டு வந்திருந்தாங்க. மெட்ராஸ் ரேஸ் கிளப் வந்து இதுக்காண்டி இந்த ஒரு லேண்டை வந்து லீஸுக்கு எடுத்திருந்தாங்க. ஆனா கடந்த 2001ஆம் ஆண்டுல இருந்து இந்த ஒரு லேண்டுக்கான லீஸ் அமௌண்ட்டை வந்து இவங்க கட்ட தவறின காரணத்தினால இப்ப வரைக்கும் இந்த ஒரு லேண்டுக்கு பே பண்ண வேண்டிய லீஸ் அமௌண்ட் அப்படின்றது 822 கோடியா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இது சம்பந்தமா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் அப்படின்றது நடந்துட்டு இருந்துச்சு. சோ இந்த விஷயத்துல மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இந்த ஒரு ரேஸ் கோர்ஸ் இருந்த ஏரியாவை வந்து பப்ளிக் யூஸ்க்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதன்படிதான் ஊட்டி ரேஸ் கோர்ஸ் இருந்த ஏரியால 26 ஏக்கர் நிலப்பரப்பளவுல இந்த ஒரு எக்கோ பார்க் அப்படின்றது அமையவிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம நாலாவதா பார்க்க போறது ஒரு ப்ராஜெக்ட் இல்ல, ஒரு முக்கியமான அப்டேட். என்னன்னா ஊட்டி வந்து இப்போ ஒரு முனிசிபாலிட்டியா இருக்கு. சோ இது வந்து விரைவில் முனிசிபல் கார்ப்பரேஷனா தரம் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ ஊட்டிய உதக மண்டலம் அப்படின்னு கூட அழைப்பாங்க. இது வந்து 158 வருஷம் பழமை வாய்ந்த ஒரு இடம். சோ அதன்படி ஊட்டி இப்போ வரைக்கும் ஒரு முனிசிபாலிட்டியா இருக்கு. இந்த நிலையில தான் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஊட்டியை வந்து ஒரு முனிசிபல் கார்ப்பரேஷனா தரம் உயர்த்த முடிவு பண்ணியிருக்காங்க. 2011 சென்சஸ் படி ஊட்டியுடைய மொத்த பாப்புலேஷன் அப்படின்றது 88,430 இருக்கு. ஆனா ஒரு முனிசிபல் கார்ப்பரேஷனுக்கு 3 லட்சம் பாப்புலேஷன் அப்படின்றது தேவை அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதனால இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஊட்டி முனிசிபாலிட்டியோட சேர்த்து பக்கத்துல உள்ள கிட்டி டவுன் பஞ்சாயத்து மற்றும் மற்ற பஞ்சாயத்துகளை இந்த ஒரு ஊட்டி முனிசிபாலிட்டிக்கு கீழே இணைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படி ஊட்டி ஒரு முனிசிபல் கார்ப்பரேஷனா தரம் உயர்த்தப்பட்டுச்சு அப்படின்னா ஊட்டிக்கு நிறைய ஃபண்ட் அப்படின்றது அலோகேட் பண்ணப்படும். அதோட நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் பேஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது ஊட்டிக்கு வரும். அப்புறம் புது ரோட்ஸ், டிரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ்லாம் ஏற்படுத்தப்படும். இதோட ஊட்டில ஒரு முனிசிபல் மார்க்கெட் அப்படின்றதும் அமையவிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ see you next video. Until signing off by Sabari Karthik.